ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்ற ஆசையை இன்னைக்கோட விட்டுவிடு ருக்மணி. இவனைப் போல ஒரு சந்தேக பிரியனையும் மனவியாதிக்காரனையும் நான் இந்த உலகத்திலேயே பார்த்ததில்லை. இவனுக்கு ஒரு பெண்ணை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள முடியாத காரியம் ருக்மணி. நம்ம பையன்கிட்டால தான் நான் சாபம் கொடுக்காம இருக்கேன், தெரியுமா உனக்கு? போதும் போதும் நிறுத்துங்க. உங்களுக்கு தான் கோபம் வந்துச்சுன்னா என்ன பேசுறதுனே தெரியாதே. ருக்மணி உள்ளே போனாள். அவர் வருத்தப்படுவதில் அர்த்தம் இல்லாமல் இல்லை என்பது அவளுக்கும் தெரியும். எத்தனை பெண்கள், வசதி, அழகு, குணம், கௌரவம், இப்படி எல்லா குடும்பமுமே திருப்தியை தந்த எத்தனையோ சம்பந்தங்கள் கை நழுவி போயிருக்கிறது. எவ்வளவு அலைச்சல், எத்தனை பண விரயங்கள், எத்தனையே தான் சந்தேகங்கள். ரொம்ப நல்ல அழகான பொண்ணுடா, போட்டாவையாவது பாரு தம்பி. பொண்ணு அழகாதாம்மா இருக்கு. அந்த பொண்ணோட அப்பா அம்மாவை நான் பார்த்துருக்கேன். அவங்க ஜாடையை கொஞ்சம் கூட அந்த பொண்ணு இல்லையே. குடும்பத்தை பற்றி நல்லா விசாரிச்சியாம்மா? போதும்டா, நீ நிறுத்து. பிடிக்கலைன்னா விடு. பொண்ணை பெற்ற குற்றத்துக்கு அந்த புண்ணியவான்களை தீக்குளிக்க சொல்லுவா போலையே. சரி விடுடா, இந்த குடும்பத்தையாவது பாருடா. நல்ல காசுக்காரங்கடா இந்த குடும்பம் என்று இன்னொரு சம்பந்தத்தை நீட்டிய போது, சாராயம் விற்ற காசுமா, நாய் விற்ற காசு குறைக்காதுன்னு வாயடிக்காதீங்க. சாராயம் விற்கிற ரத்தம் எதையும் விற்கிறதுக்கு துணியும் அது. டே ரகு, என்னடா இப்படியே பேசிக்கிட்டே இருக்க? இந்த போட்டாவையாவது பாரு. இது ரொம்ப கண்ணியமான குடும்பம். பொண்ணு குனிஞ்சத்தால நிமிராதுடா. தப்பு செய்ததுனால தான் தலை குனிஞ்சு இருக்குமா? எனக்கு பாரதி சொன்னாப்புல, நிமிர்ந்த நெஞ்சும் நேர்கொண்ட பார்வையும் தான் பொண்ணு வேணும். நீங்களெல்லாம் பழைய காலத்து ஆளுங்க. தம்பி, புரசவாக்கத்தில் ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம். ஜாதகம் பொருந்தியிருக்கு. வீட்டு வேலையெல்லாம் நல்லா பளிச்சுன்னு பார்க்குது. நம்ம வீட்டுக்கு ஏற்ற பொண்ணு. சுத்தம்னா சுத்தம், அப்படி ஒரு சுத்தம். ஏம்மா, எனக்கு பொண்ணு பார்க்க போனீங்களா இல்லை வீட்டு வேலைக்கு ஆள் தேட போனீங்களா? எனக்கு வர்றவ வெறும் அடுப்பங்கரியாக மட்டும் இருக்கக்கூடாது, எல்லாம் தெரிஞ்ச பொண்ணாகவும் இருக்கணும். அவனுடைய விதண்டாவாதங்களையும் குதர்க்கங்களையும் குறைத்து கொள்ளாயின்றி எந்த பொண்ணுமே அமையாது என்று இனி அவன் விஷயத்தில் தலையிடவே போவதில்லை என்று அம்மாவும் அப்பாவும் ஒதுங்கிவிட்டார்கள். ரகு தன்னுடைய அலுவலக நண்பனிடம் மிகவும் குறைப்பட்டு கொண்டிருந்தான். இந்த பெரியவங்களோட என்னால் ஒத்து போகவே முடியலடா. சீக்கிரத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் திருப்தி அடைஞ்சிறாங்க. இன்னைக்கு உலகத்திலேயே எல்லோருமே வேஷமும் பித்தலாட்டமும் தான் இருக்குது. காசு எப்படி வந்துச்சுன்னு அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. காசுக்காரங்கன்னா அவங்க வாயை பிளக்குறாங்க. ஒரு பெண்ணை தீர்மானிக்கிறது அவ்வளவு லேசான காரியமா? என்னை பொறுத்தவரை ஆண்களை காட்டியும் பெண்கள் தான் நடிப்பில் திறமசாலிங்க. எத்தனை பொய் சொல்லி எல்லாம் மறைச்சு நாடகமாடி நம்ம தலையில் கட்ட பார்க்குறாங்க, தெரியுமாடா உனக்கு? சரிடா, அப்போ இதுக்கு என்னத்தான் செய்யலாம்னு ஐடியா வச்சுருக்க? டே, எனக்கு ஒரு யோசனை இருக்குது. போன மாதத்தில் அம்மாவும் அப்பாவும் வடபழனியில் ஒரு அட்ரஸ் சொன்னாங்க. அந்த பொண்ணை இன்னைக்கு போய் பார்ப்போமாடா? ஆனால் நான் தான் மாப்பிள்ளைன்னு சொல்ல வேண்டாம். நாம் இன்னொருத்தனுக்கு பொன் பார்க்க வந்த மாதிரி நடந்துக்குருவோம். அந்த பொண்ணை நல்லா வாட்ச் பண்ணி அந்த பொண்ணை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க முடியும். என்னடா, நான் சொல்கிறது சரிதானே? சாயந்தரம் உங்கள் மிஸ்ஸஸையும் கூட்டிகிட்டு இங்கே வந்துடா. வடபழனியில் பெண்ணின் வீட்டுக்குள் மொத்தம் 7 பேர் நுழைந்தார்கள். 3 தம்பதியினர், இவன் ஒருவன். திடுதிப்புன்னு நுழைந்த அந்த புதுமுகங்களே அந்த வீட்டார் எதிர்பார்க்கவில்லை. அந்த கும்பலிலேயே மிகவும் வாயாடியாக இருந்தவன் ஒருவன் அவன் எழுந்து வந்த விஷயத்தை வீட்டுக்காரரிடம் சொன்னார்கள். அந்த வீட்டில் ஒரு 50 வயது பெரியவர், ஒரு அம்மா, 2 பொடியன்கள், ஒரு கிழவி, முக்கியமாக அவள். சாதாரண வீட்டு உடுப்பில் கலைந்து போயிருந்த கூந்தலை ஒரு கொண்டையாக போட்டிருந்தாள். கையில் குங்குமம் இருந்தது. இவ்வளவுதான் அந்த குடும்பம். வீடு ரொம்ப பளிச்சுன்னு இருந்தது. விஷயம் அறிந்து திகைத்தார்கள்.
உபச்சார வரவேற்புக்கு மிகவும் தடுமாறவும் செய்தார்கள். காப்பி போட அந்த அம்மா விரைந்தாள். அவள் குங்குமத்துடன் நழுவ பார்த்தாள். யாரும் எழுந்திருக்க வேண்டாம். எங்கள் ஃப்ரெண்டுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு மட்டும்தான் இங்கே வந்திருக்கோம். காஃபி டிஃபன் எல்லாம் வரும்போதே சாப்பிட்டாச்சு என்று நகைச்சுவையோடு அந்த பெண்ணை நிறுத்தி உட்கார வைத்தான். இன்னும் நிறையா பேசி எல்லோரையும் இயல்பான சகஜ நிலைக்கு கொண்டு வந்தான். காப்பியை குடித்து கொண்டே பேசினான் ரகு. என் ஃப்ரெண்டு எம்ஏ படிச்சிருக்கான், நல்ல வேலை பார்க்கிறான், ரொம்ப நல்ல குணம், நல்ல குடும்பம், நல்ல அழகான பர்சனாலிட்டியாக இருப்பான். இன்னும் விலாவாரியாக அந்த கற்பனை நண்பனுக்கு உருவம் கொடுத்தான் ரகு. பேசி கொண்டிருக்கும் போதே அந்த பெண்ணை வெவ்வேறு தராசுகளில் உட்கார வைத்து தூக்கி பார்த்தான். தராசு அவள் பக்கமே சாய்ந்தது. வெளிப்படையாக அவளது திறந்த பேச்சு, பரந்த அறிவு, பளிச்சென்ற இயல்பான அழகு, படிப்பு, குணம், வசீகரம் நிறையா ப்ளஸ் பாயிண்டாக அவளை மனதுக்கு ரொம்ப நெருக்கமாக கொண்டு வந்து விட்டது. அவனது முகத்தில் கூடு கட்டி கொண்டிருந்த திருப்தியையே கூட வந்த நண்பர்கள் நோட்டை விட்டு தெரிந்து கொண்டார்கள். சரி, அப்போ நாங்கள் வர்றோம். எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருச்சு. சீக்கிரமே தேதி குறிக்க முடிவு பண்ணுறோம். பஸ் ஸ்டாப்பில் வந்தவுடன் அனைவரும் ரகுவுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். சும்மா சொல்லக்கூடாது போ, உன் பேச்சில் அந்த பொண்ணு நிஜமாகவே அசந்து போச்சுடா. நான் தான் அந்த ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும்ல. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு போ. அப்போ நாங்கள் வரோம்டா. உன் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு நீ தான் மாப்பிள்ளைங்கன்றத பெண் வீட்டாருக்கு நாங்கள் சொல்லிடுறோம். அப்போ நாங்கள் வரட்டுமாடா? ஒரு வாரம் கழித்து பெண்ணின் தகப்பனாரை காய்கறி மார்க்கெட்டில் தற்செயலாக பார்த்தான் ரகுவின் நண்பன். மனைவி விஷயத்தை பிட்டு பிட்டு வைத்து விட்டாள். தகப்பனார் பூரித்து போனார். விஷயத்தை ரகுவின் காதுக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டார்கள். தேதி குறிக்க ரகுவின் பெற்றோர்கள் அவசரப்பட்டார்கள். அன்று அலுவலகத்தில் ரகுவின் பெயருக்கு ஒரு பிரிக்காத தபாலை பியூன் கொண்டு வந்து நீட்டினான். பிரித்தான். மணப்பெண் கீதா பேசினால் ஆச்சரியம். திரு ரகு அவர்களுக்கு, என்னிடம் இருந்து இப்படி ஒரு கடிதத்தினை நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள். நானும் கூட எதிர்பார்க்காததுதான். ரொம்ப கஷ்டப்பட்டு அன்றைக்கு அந்த பெண் உளவு பார்க்கும் படலம் நடைபெற்றது. அதில் நீங்கள் தான் மாப்பிள்ளை என்று என்னுடைய அப்பா வாயெல்லாம் பல்லாக என்னிடம் வந்து நேற்று கூறினார். இப்படியொரு ஐயக்கியத்தனமான ஆண் பிள்ளையை சந்திப்பது எனக்கு இதுவே முதல் தடவை. நீங்கள் தாலி கட்டுவதற்கு முன்பே ஒரு பெண்ணை இத்தனை பரிசோதனை செய்யும் சந்தேக புத்தி உள்ள நீங்கள் யதார்த்த வாழ்க்கையில் நேரும் எத்தனையோ பிரச்சனைகளில் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. தயவு செஞ்சு நீங்கள் எந்த குடும்ப பெண்ணின் வாழ்க்கையையும் பால் செய்ய துணி நிற்காதீர்கள். இந்த பிரம்மச்சாரியாகவே மனித வாழ்க்கையினை வாழ்ந்து முடிப்பதற்கு நமது நாட்டில் எந்த சட்டமும் தடை செய்யாது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். காப்பி கொண்டு வந்து டேபிளில் வைத்த பியூன் அந்த காலை நேரத்திலேயே யாரோ ரகுவின் முகத்தில் மாறி மாறி அரைந்து கண்டிருப்பதைப் போல சிவந்து இருப்பதை பார்த்துவிட்டு அகன்றான். இந்த கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.